வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். மணக்க பேச போகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரத்திற்குள்ள மனிதனையும் உலகத்தையும் மயக்கி ஆளுமை செய்கின்ற மல்லிகை பூவை பற்றி நாம் பேசுவோம். மல்லிகை பூ, அதை பற்றி நிறைய அனுபவங்கள் எல்லோருக்கும் இருக்கும். குடும்பங்களில் இருக்கிற எல்லோருக்குமே மல்லிகை பூவை பற்றிய அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதை பற்றி நிறைய பாடல்கள்லாம் கூட இருக்குது. அந்த பாடல்களுக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை. குறிப்பாக அந்த பாடல்கள் எல்லோரும் குடும்பத்தில் ஈடுபடுகிற கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பாடல்களாகவே இருக்கும். கணவன் மனைவிக்காக பாடுவது, மனைவி கணவனுக்காக பாடுவது, அவர்களுடைய அன்பை புரிந்து கொள்ள பாடுவது என்று மல்லிகையை எவ்வளவு அழகாக சித்தரிக்க முடியுமோ அப்படிலாம் சித்தரித்து நம்முடைய கவிஞர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார்கள். இந்த மல்லிகை பூவுக்கு தான் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையிலேயே பல பூக்கள் இருந்தாலும் இந்த மல்லிகை பூ மட்டும் ஒரு சிறப்பு வாய்ந்த பூவாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், மல்லிகை பூ, மொக்கு, இலை, தண்டு, வேர் என அனைத்துமே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான மருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அது மருந்து. எப்படிலாம் அந்த இயற்கை அதற்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்குதுன்னு பாருங்களேன். அந்த மல்லிகை மொக்குகளை காய வைத்து அதை பாலில் கலந்து சாப்பிட்டா கிட்டியில் கல் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? மல்லிகைப்பூ, வாடிய மல்லிகை பூக்களை வீட்டில் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல பூச்சிகள் வராது. இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ண முடியும்? மல்லிகை இலைகளை கொதிக்க வைத்து குடித்தால் தொண்டை வலி சரியாகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் என்ன பண்ணுறோம்? மல்லிகைப்பூ வாங்குகிறோம், மோந்து பார்க்குறோம், தலையில் வைக்கிறோம், கசைக்கு தூக்கி போடுறோம், இல்லைனா சாமிக்கு படைக்கிறோம், காஞ்ச ஒன்று தூக்கி போட்டுறோம். இவ்வளோ தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் மல்லிகை மனம் மட்டும் கொடுப்பதில்லை, நிறைய குணங்களும் கொடுக்கிறது. இதை நாம் இன்று அறிந்து கொள்வோம். நிறைய குணங்கள், என்னென்ன குணங்கள்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாமா? உடல் சூட்டை தணிக்கிறது. மல்லிகைப்பூ உடல் சூட்டை தணிக்கிறது. இன்னும் சிறப்பாக மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதனால தான் என்னமோ தெரியல, பாரம்பரியமாக பெண்கள் கோவப்பட்டிருந்தாங்கன்னா கணவன்மார் ஒரு மூலம் மல்லிகைப்பூ கொண்டு போய் கையில் கொடுத்துட்றாங்க. பெண்கள் சாந்தமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மன அழுத்தத்தை குறைக்கிற வேலையை மல்லிகைப்பூ கரெக்டாக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. அது தவிர்த்து தூக்கம் வராமல் அவதிப்படுகிறவர்கள் மல்லிகைப்பூவை முகர்ந்து பார்த்தால் நன்றாக தூக்கம் வரும். அதை தலையில் சூடிக்கொள்ளும் பெண்கள், அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் எல்லோருக்குமே நல்ல தூக்கம் வரும். அதனால தான் பெரும்பாலும் வயதானவர்கள் தலைமாட்டில் கொஞ்சம் மல்லிகைப்பூவை போட்டுட்டு தூங்குவாங்க. நல்ல உறக்கத்தை கொடுக்கும், உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் இவற்றிற்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து மல்லிகைப்பூ. அது காய வைத்தோ அல்லது கொதிக்க வைத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலே போதும். ஜாஸ்மின் டீ, மல்லிகை டீ, அதை குடித்தாலே வாய்ப்புண், வயிற்றுப்புண், இதெல்லாம் அஜீரண பிரச்சனை இதெல்லாம் தீரும். அதே போல் நம்முடைய வயிற்றில் பூச்சி தொல்லையில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதற்கு சிறந்த மருந்தாகவும் இந்த மல்லிகைப்பூ பயன்படுகிறது. அது தவிர்த்து நம்முடைய தோல் நோய்கள், சரும பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கும் இந்த மல்லிகைப்பூ சிறப்பான ஒரு மருந்தாக பயன்படுகிறது. சிறுநீரக கல்லை கரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதே போல் சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் கூட மல்லிகைப்பூ காப்பாற்ற நல்ல ஒரு மருந்தாக செயல்படுகிறது. அதே போல் தலைவலி வந்தால், ஏற்கனவே மன அழுத்தம் வந்தால் சொன்னேன் இல்லையா, அதை சார்ந்தது தான் தலைவலி வந்தால் மல்லிகைப்பூவை சூடிக்கொள்ளுங்கள், தலைவலி நின்று போய்விடும். இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான். நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில். அதே போல் மல்லிகைப்பூவை பயன்படுத்தி செய்யப்படுகிற வாசனை திரவியத்துக்கு தான் உலகத்தில் அதிகமான மவுசு. குறிப்பாக அரேபிய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் ஜாஸ்மின் ஸ்ப்ரேக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கும்.
அதனால தான் நம்முடைய நாட்டில் விளைகிற மல்லிகை பூக்கள்லாம் வந்து நிறைய ஏற்றுமதி ஆகிறது. இதுக்கு காரணமே இந்த வாசனை திரவியத்துக்காக தான். அதுக்கு அவ்வளோ மவுசு. இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய உடலை புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு, இயற்கையின் பரிசு இந்த மல்லிகை. ஆனால் இந்த மல்லிகை வாழ்நாள் பாருங்களேன், முதல் நாள் மொக்குவிடும், இரவில் பூக்கும், காலையில் விரியும், மாலையில் வாடிவிடும். அவ்வளோதான் அதனுடைய வாழ்க்கை. அந்த சிறிய மலருக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதை கண்டு கழிக்கக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய மனித வாழ்க்கைக்கு ஒரு நாளில் எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. அப்படியே ட்ராக் மாற்றி பாருங்கள். ஒரே ஒரு மல்லிகைப்பூ இவ்வளவு நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு நாளில் எவ்வளோ நன்மைகளை செய்ய முடியும்? நம்முடைய வாழ்நாட்களில் எத்தனை பேருக்கு நல்லது செய்ய முடியும்? கொஞ்சம் சிந்திப்போம். இதையே ஒரு மருத்துவ குறிப்பாக கூட இன்றைக்கி எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ போல் மனம் வீசுவோம், எல்லோரும் நல்ல குணம் பெறுவதற்கு நம்மால் இயன்றதை செய்வோம். மனம் வீசுவோம், மன நோய்களை போக்குவோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.